ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, கிருஷ்ணமூர்த்தி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. இல்லறத்துல ஈடுபடும் போது என்னுடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து என் மனைவி வந்து வாயில வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது சரியா தவறா? அப்படி பண்ணுறது நல்லதுன்னு நம்ம இந்த நிகழ்ச்சி முழுவதும் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் 2 பேரும் நார்மல் செக்ஸை விட பல்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. பல்வேறு முறையில் செக்ஸ் வச்சுக்கிறது உங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை அதிகமாக்கும். வெரைட்டி இன்ட்ரெஸ்டாக இருக்கும் செக்ஸு. இது நாம் ஒன்றும் சொல்லுங்கள். எனக்கு வந்து அது தப்பா ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. அது சரியா தப்பாங்கிறதான் கேள்வி. அதில் தவறல்ல. நீங்கள் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சொல்கிறது இல்லைங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பல்வேறு சிற்பங்கள், கஜ்ரகோ, எல்லோரா, அஜந்தா, இந்த மாதிரி சிலைகள், சிற்பங்கள் கோயில்களில் இப்பயும் பார்க்கலாம். கஜ்ரகோவில் வந்து வினோதமான சிற்பங்கள் என்னெல்லாம், நீங்கள் மனிதன் வந்து விலங்குகளோட செக்ஸ் பண்ணுறது, பல பெண்களோட செக்ஸ் பண்ணுறது, பல பெண்கள் ஒரு ஆண்களோட செக்ஸ் பண்ணுறது, வாய்வழி செக்ஸு, எல்லா விஷயங்களும் இருக்குது கோயிலில். அற்புதமான சிற்பங்கள். அதை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினரும் இந்தியர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 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 சின்ன நர்சிங் ஹோம் கூட, பள்ளிக்கூடம் கூட, எல்கேஜி யூகேஜி பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு ஊரில் ஏரோட்ராம் கூட கிடையாது. ஏர்போர்ட் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நேரடியாக அந்த ஊருக்கு போய் இறங்கலாம். ஏர்போர்ட் இருக்கிற வசதி உள்ளது கஜ்ரகோ. அற்புதமான சிற்பங்கள் அங்கே நேரில் பார்த்தா தான் அதனுடைய இது. நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் அந்த போது போவோம். அதில் வாய்வழி செக்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமான, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கோம். நிறைய சிற்பங்கள் இருக்குது. வாய்வழி செக்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஆனால் இது பல 100 ஆண்டுகளாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் இதை வந்து லைட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் இந்துக்கள் இதை வந்து எளிமையாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஏன்னா வேதங்களில் இது இருக்குது, நம்ம இலக்கியங்கள் இருக்குது. காமத்துப்பால் நம்ம தெய்வ புலவர் எழுதின விஷயம் இல்லையா? இது மாதிரி பல்வேறு இலக்கியங்கள் இருக்குது. முஸ்லீம்கள் வந்து இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. செக்ஸில் வெரைட்டி பல விஷயங்கள் முஸ்லீம்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் கிறிஸ்டியானிட்டி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஆரம்பத்தில். ஆனால் இப்போது அந்த நாடுகளில், முன்னேறிய நாடுகளில் வந்து அதில் ரொம்ப லிபரல் ஆகிட்டாங்க. செக்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் வந்து அது பெரிய அளவுக்கு லிபரல் ஆகிடுச்சு. இந்த நாடுகள்லாம் பின்தங்கி, முஸ்லீம் நாடுகளும் இந்து நாடுகளும், இந்து சமயங்களும் இதில் பெரிய பிரச்சனையாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் தலைகீழாக மாறிடுச்சு. முன்னேறிய நாடுகள், பின்தங்கிய நாடுகள்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு இப்போது. ஆனால் இந்தியன் ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் காமம் என்பதற்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருந்தாங்க. அறம், பொருள், இன்பம், அதுதானே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தானே வள்ளுவருடைய இது. அதே மாதிரி அறம், பொருள், இன்பம் வந்து இந்தியன் ஃபிலாசபி, இந்திய தத்துவத்தில் ஒரு மோட்சத்தை அடைவதற்கான வழிமுறைகள். அதனால் இவைகளெல்லாம் இயல்பானவை. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் ஐயா, நான் வேலூர்ல இருந்து நரேன் பேசுறேன். நரேன், சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். அதாவது வந்து இந்த பிரெக்னன்சி பீரியட்ல உடல் உறவு வச்சுக்கிறது சரிங்களா இல்ல தவறுங்களா? ரொம்ப சரிங்க. அதான் முதல் மாதத்துல இருந்து 3 மாதம் வரைக்கும் உடல் உறவு வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு யாரு சொன்னாங்க உங்களுக்கு? அது சொல்றாங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க கிட்ட கேட்காதீங்க. முதல்லுங்க யார் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணுங்க. அதான் நமக்கு உள்ள சிக்கலே. போலி மருத்துவர்கள் சொல்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது, எதிர் வீட்டுக்காரங்க சொல்றது, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த துறையில் அவங்களுக்கு என்ன தெரியுன்றது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த நிலைமை இந்த இந்தியாவுக்கு சிறு வயதுலேருந்து நமக்கு பெற்றோர்கள் நம்மகிட்ட செக்ஸை பற்றி எதையும் வாய் திறக்கிறது இல்லை. ஸ்கூலில் போனோன்னா வாத்தியார் எதாவது பேசவே முடியாது, பெரும்பு அடி தான் கிடைக்கும். அதை விட்டு கல்லூரிக்கு போனாலும் இதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இளைஞர்களுக்கு ஆனால் இந்த உணர்வு உடம்புல வந்துடுது. 14-15 வயதுலேயே செக்ஸ் உணர்வு வந்துடுது. இவங்க எங்கேருந்து அரசர் பொருளாக இந்த போர்னோகிராஃபி புத்தகங்கள், போர்னோகிராஃபி, இன்றைக்கி வெப்சைட்டு, இந்த சினிமா படங்களில் உரசல்கள், முத்தமிடுதல்கள், இதில் எக்ஸைட் ஆகிட்டு இதில் அரசல் பொருள்ஸாக தெரிஞ்ச கதைகளை வச்சுக்கிட்டே நம்ம செக்ஸை கற்றுக்குறோம்.
இது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான செக்ஸ் ஆகுமா? ஆகாது. ஸோ இவர்கள் வாழ்நாள் முழுவதும் என்றைக்குமே செக்ஸை விஞ்ஞானபூர்வமாக கற்றுக்கொள்கிறதில்ல. அதுதான் ரொம்ப பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன். அதே போல் மனித உறவுகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறதில்ல. கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்பு எதை பற்றி எங்கே படித்தாங்க இவங்க? உறவுகள் எப்படி இருக்கும், எப்படி நடத்தணும், மனைவியை கணவனை எப்படி நடத்தணும், எப்படி உறவுகளை பேண வேண்டும், எங்கேயும் நமக்கு யாரும் சொல்லித்தரதில்லை. நாம் பார்க்குற மாடல்கள் எல்லாம் மோசமான மாடல்கள். ஒருத்தர் கோபத்தில் அடிச்சுக்கிறது, உதைக்கிறது, வன்முறையை தான் பார்க்குறோம். அதுவும் திரைப்படங்களில் காட்டுற வன்முறையில் வாழ்நாளில் நம்ம என்றைக்குமே பார்க்க மாட்டோம். அவ்வளோ மோசமான வன்முறை. உறவுகளை திரைப்படங்கள் சிதைக்கின்றது. வடிவேல் ஜோக் அடிக்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, சிரிப்பு தான் வருது. ஆனால் அது நமக்கு தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி மோசமாக மனைவியை நடத்துறது, எப்படி மோசமாக கணவனை ஒருத்தர் காலவாரி விட்டுக்கிட்டு ஒருத்தர் அவமானப்படுத்தி சந்தோஷம் அடைவது என்பதை கற்றுக் கொடுக்கறது. அதில் தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு தவறான இன்றைக்கி அந்த அந்த சினிமா படுற வர வசனங்களை பேசுகிறது தான் இன்றைக்கி ஒரு 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 நல்ல அற்புதமான நடையாக போயிடுச்சு. மாணவர்களுக்கும் சரி, இலக்கிய கர்த்தாக்களும் அதில் தான் விழுந்துருக்காங்க. ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தா சினிமாவில் வர்ற அந்த வார்த்தைகளை தான் போட்டுக்கிட்டு, வார்த்தை ஜாலனங்களை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு உன்னதமான ஜோக்கை அல்லது ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. தவறான விஷயம். சரியான விஷயங்களை நாம் என்றைக்குமே எங்கும் கற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்கேருந்து யார் பேசுகிறீங்க சார்? நான் சேலத்துலேருந்து ராஜேஷ் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் ராஜேஷ். எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. சரிங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். சரிங்க சார். என்னாச்சுன்னா கொஞ்சம் இந்த நீர் கட்டி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. திக் பிசிஓ. அதனால ஓவரியன் ட்ரில்லிங் பண்ண சொல்லி பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போன மாதம் தான் பண்ணோம். சரிங்க. ஸோ அது எப்படி இனிமேல் எப்படி இருக்கும்? கன்சீவ் ஆக சான்சஸ்? கன்சீவ் ஆகிற சான்ஸ் ரொம்ப அதிகங்க. நீங்கள் நல்லா ரெகுலர் செக்ஸ் வச்சுக்கோங்க, ஓகே, கன்சீவ் ஆகலாம். அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் கன்சீவ் ஆகலாம். ஐயுஐ பண்ணுங்க, ஒரு 4-5 முறை ஐயுஐ பண்ணுங்க. அதில் கன்சீவ் ஆகலைன்னா தேவைன்னா ஐவிஎஃப் கூட நீங்கள் போயிடுங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிசிஓ வர ஆரம்பிச்சிடும். 2 வருஷத்துக்குள்ளே பழைய மாதிரி ஆகிடும். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே. இப்போ தைராய்டும் அவங்க டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க. இதுக்கும் அதுக்கு தைராய்டை பற்றி கவலைப்படாதீங்க. தைராய்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நார்மல். ரெகுலராக மாத்திரை எடுத்து ரெகுலராக தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அது நோய் இல்லை, உங்களுக்கு நார்மல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாத்திரை நிறுத்தக்கூடாது தான். ஆனால் பிசிஓடி அப்படி இல்லை. நீங்கள் பிசிஓடி இப்போது அர்ஜென்ட்டாக நீங்கள் நல்ல செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. அடுத்து மருத்துவர்கிட்ட கரெக்டாக சிகிச்சை பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிவிடுவாங்கன்னா, லேப்ரோஸ்கோப் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுப்பாங்க. லேப்ரோஸ்கோப் பண்ணோடனே பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னு சொல்லி வீட்டில் ஓய்வு எடுத்துருவாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம். இந்த 6 மாதம் 1 வருஷத்துலாம் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். இந்த பொண்ணான நேரத்தை ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப இதே நீர்க்கட்டிகள் வந்துடும். அப்புறம் மறுபடியும் ஒரு போராட்டம், அப்புறம் மறுபடியும் ஒரு பிசிஓடி ட்ரில்லிங்கு, லேப்ரோஸ்கோப்பி எல்லாம் பண்ணிகிட்ருக்கணும். பொதுவாக இதை தவிர்க்க வேண்டும். சரி, இப்போது நம்ம சில முக்கியமான விஷயங்களை பேசிடுவோம். மன அழுத்தம் இருந்தால் என்னென்ன தூக்கம் இல்லாமல் வரும், அல்லது அதிகமாக தூக்கம் வரும், அதிகமாக சாப்பிட்றது அல்லது பசி இல்லாமல் இருக்கிறது, ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கும். தற்கொலை எண்ணம், தற்கொலை முயற்சி. தற்கொலையை பற்றி இது வரைக்கும் பேசாத ஆள் பேசுகிறான்னா கவனமாயிடணும், உஷாராயிடணும். சும்மா அப்படியே அவனை கிண்டல் அடிச்சுடுவாங்க. பெண்களுக்கு பல நேரம் இந்த மாதிரி தான். தற்கொலை பண்ணுறவங்க எல்லாருமே அது யார்கிட்டையாவது சொல்கிறாங்க. தற்கொலை பண்ண போகிறேன்றதை லைட்டாக சொல்லுவாங்க. ஆனால் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு டெஃபினட்டாக சொல்ல மாட்டாங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிறட்டா என்ன ஆகும், நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்குவீங்களா, இது என்ன ஆகும், அதை நான் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை இது வரைக்கும் அந்த மாதிரி பேசாத ஆள் அந்த மாதிரி பேசினா உஷாராயிடணும். தானாமலும் தமாஷா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னா அவங்க கொஞ்ச நாளில் தற்கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி பேசாத ஆள் அதை பேச ஆரம்பித்தாலே ரொம்ப உஷாராயிடணும். நம்ம தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்றத உடனே தேவைன்னா அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு போயிடணும். அடுத்து ரொம்ப தலைவலி, ரொம்ப உடல் வலி, ரொம்ப அஜீரண கோளாறுலாம் இருந்தால் மன அழுத்தம் இருக்கலாம். ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம காரணமே கண்டுபிடிக்க முடியாத இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா உஷாராயிடணும். நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் முடிக்கலை. மன அழுத்தம் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஆ டு அஹ் வரைக்கும் அதுக்கான தீர்வு என்னன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள்.
இந்த நிகழ்ச்சியில் இன்று எங்களோடு பங்கு கொள்ள இயலாத வாசல் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.